டெவலப்பர்ஸுக்கும் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் இங்கிலீஷ்லேயே பிடிக்காத வார்த்தைகளில் ஒன்று தான் இந்த கார்ஸ். இந்த எரரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வச்சு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்மளை கடுப்பேற்றின இந்த எரர் தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஓகே, ஏன் இந்த எரர் வருது அண்ட் இந்த எரர் நம்மளை எந்த விஷயத்தில் சேவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் நான் நெட் பேங்கிங் பண்ணுறேன்னு வைங்க. நெட் பேங்கிங் பண்ணுறதுக்காக பேங்க்கோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரௌசர் பேங்க்கோடைய பேக் அண்ட் சர்வருக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணும். அங்கே வழக்கம் போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் பேக் அண்ட் ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி அந்த டோக்கனை ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணும். இந்த டோக்கன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசர் பண்ண போகிற எல்லா ஏபிஐ கால்ஸையுமே நம்ம பேக் அண்ட் அலோவ் பண்ணும். ஸோ இந்த டோக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரௌசருடைய குக்கியில் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி செட் பண்ணால் என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசர் இந்த பேங்க் சர்வருக்கு பண்ணுற எல்லா ஏபிஐ கால்ஸ்லேயுமே இந்த குக்கியில் இருக்கிற டோக்கனையும் சேர்த்து அனுப்பிடும். ஸோ நான் பேங்க் அப்ளிகேஷன் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஐஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் ஓகே, ஒரு ஃப்ரீயாக ஒரு ஐஃபோனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அந்த வெப்சைட் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த வெப்சைட் உள்ளக்கு என்ன பண்ணுதுன்னா என்னோடய பேங்க்கோடைய சர்வரோட ஏபிஐ கால் பண்ணுது. அது பேங்க்கோட சர்வரை கால் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. பட் கால் பண்ணும்போது என்னோடய ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா அந்த பேக் அண்ட் சர்வரை கால் பண்ண தேவைப்படுற குக்கீஸையும் சேர்த்து அனுப்பிடுறான். குக்கீஸில் தான் நம்ம டோக்கன் இருக்குதுல்ல. குக்கீஸில் நம்ம டோக்கன் இருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே அவன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண வெப்சைட்டோட URL பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி iPhonegift.com அப்படின்னு தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பேங்க்கோடைய டொமைனை கால் பண்ணும். ஸோ யாரை நம்பர்னே தெரில தாசனா அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ இனிமேல் உன்னோடைய சேம் டொமைனை தான் நீ கால் பண்ண நான் அலோவ் பண்ணுவேன், கிராஸ் ஆரிஜினுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் சேம் டொமைன் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது iPhonegift.comல இருந்து iPhonegift தான் நீ கால் பண்ண முடியும், வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு URL நீ கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால் iPhonegift.comல இருக்கிறவன் என்னோட பேங்க்கோடைய சர்வரை அவனால் கால் பண்ணாலும் அவங்களுக்கு கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். அதாவது அந்த எரரில் என்ன சொல்லுதுன்னா iPhonegift அப்படிங்கிற ஆரிஜினில் இருந்து வேறு ஒரு ஆரிஜினான api.simplybank.com அப்படிங்கிற டொமைனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுற, ஸோ நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் ஹெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பட் இதில் நார்மலான டெவலப்பர்ஸுக்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட URLும் பேக் அண்ட் சர்வரோட URLும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சேமாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு simplybank.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கோடைய வெப்சைட் இருந்துச்சுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் பேக் அண்ட் அப்ளிகேஷனுடைய URL எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், api.simplybank.com அப்படின்னு இருக்கலாம், இல்லைட்டா வேறு ஏதாச்சும் ஒரு டொமைன் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்யூனாக இருக்கிறத கூட ப்ரௌசர் பிளாக் பண்ணிடுவான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நீ வேறு டொமைன்னாலே பிளாக் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரௌசரை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணால் போதும். வழக்கமாக ப்ரௌசரில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டொமைனுக்கு கால் போகும்போது ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா அவன் டிஃப்ரெண்ட்டான டொமைனாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஏபிஐ ரெக்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணிடுவான். ஸ்டார்டிங்கில் தடுக்க மாட்டான். அந்த ஏபிஐ கால் பேக் எண்ட்டை போய் பேக் எண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது அப்போ தான் இது சேம் டொமைனா அப்படின்னு செக் பண்ணுவான். சப்போஸ் அவன் சேம் டொமைனாக இல்லாமல் வேறு டொமைனாக இருந்தான்னா இன்னொரு விஷயத்தை செக் பண்ணுவான். ரெஸ்பான்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் இருக்குதா அப்படின்னு பார்ப்பான். ஸோ நம்ம பேக்கெண்ட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ண முன்னாடி இந்த ஹெட்டருக்கு வேல்யூ செட் பண்ணால் போதும். அதாவது இந்த ஹெட்டருக்கு என்ன அர்த்தம்னா அதாவது இந்த பேக்கெண்ட் சர்வரை எந்தெந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹெட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஜெனூனான வெப்சைட்டோட URLை சென்ட் பண்ணுறேன். இந்த ஹெட்டரில் ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆரிஜின் அப்படிங்கிற ஹெட்டரில் என்னுடைய ஜெனூனான வெப்சைட்டோட URLை கொடுத்துட்றேன். ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணுவான்னா இந்த ஹெட்டர் இருக்கான்னு பார்ப்பான். இந்த ஹெட்டரில் இருக்கிற வேல்யூ தான் இந்த ஏபிஐ கால் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஒரு செக்கிங்கை போடுவான். ஸோ கரெக்டான வெப்சைட் கால் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, அலோவ் பண்ணிடுவான். பட் iPhonegift மாதிரி வெப்சைட்ஸ் நம்மளுடைய சர்வரை கால் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு ஏபிஐ கால் போகும் பேக்கெண்ட்டை, பிரச்சனை இல்லை. பட் டேட்டாலாம் ஃபெச் பண்ணிட்டு வரும்போது ரெஸ்பான்ஸில் இந்த மாதிரி ஹெட்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். செக் பண்ணும்போது நம்ம பேக்கெண்டில் என்ன சென்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி simplybank.com மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கோம் கரெக்டாக.
பட் இந்த ஏபிஐ கால் பண்ணது யார்? iPhonegift.com. ஸோ இந்த டொமைனை அலோவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பேக்கெண்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கார்ஸ் எரர் அடிச்சிடும், டேட்டாவை வந்து அவனுக்கு ஷோ பண்ணாது. ஸோ கார்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். அதாவது ஒரு வெப்சைட் வேறு ஒரு ஆரிஜினில் இருக்கிற ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில நடக்கிற ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் தான் இந்த கார்ஸ். ஓகேப்பா, எனக்கு என்னோடய பேக்அண்ட் சர்வர் வந்து அந்தளவுக்கு செக்யூராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, யார் கால் பண்ணாலுமே அலோவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆரிஜின் ஹெட்டர் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டார் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா எந்த டொமைனாக இருந்தாலுமே என்னோடய பேக்கெண்டை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்தா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கார்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களை. அடுத்து என்ன ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.